Hello my dear friends, today's video is about how to overcome the exam fear. இப்போ யூஸ்வலாக இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷனுக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு ஃபியர் வந்துடுது. இந்த ஃபியர் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்து ஒழுங்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். அன்னைய லெசன் அன்னைக்கு படிச்சிருக்கணும். எனிவே நீங்கள் கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, கிளாஸை கவனிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் 40% ஆஃப் தி லெசன்ஸ் வுட் பி ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். அதெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பை நேச்சராகவே வந்து கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இன்னொன்று, ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டாலும் எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குமோ இல்லை ஞாபகம் இருக்காதோ அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்போம். ஆனால் இதிலேருந்தெல்லாம் முதல்ல வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னால் இந்த எக்ஸாமை ரொம்ப நல்லா எழுத முடியும், நான் இதை அழகாக எழுதுகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை நம்பியே ஆகணும், சரியா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு எக்ஸாமோட லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் கீ பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே புதுசாக நாளைக்கு எக்ஸாம் அப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி எந்த நியூ டாப்பிக்கும் டோன்ட் டச் இட். உங்களால் அதை படிக்கவும் முடியாது, படித்தாலும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஏற்கனவே படித்ததையே நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக கீ பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கனாலே போகும். ஆனால் நான் அதை விட்டு நான் இந்த டாப்பிக்கை படிக்கலையே அந்த டாப்பிக்கை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புது டாப்பிக்கே எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புது டாப்பிக்கே படிக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் நாளைக்கு எக்ஸாமில் இந்த கொஷினை கேட்டாங்க அப்படின்னா நான் இப்படிலாம் எழுதுவேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அது உங்களோட விஷுவலைசேஷனையும் மைண்ட்லேயும் கொண்டு வாங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் வந்துடும், நான் இதை ரொம்ப அழகாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் எதை படிச்சிருந்தாலும் உங்களால் ரொம்ப அழகாக எழுத முடியும், சரியா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து எக்ஸாமோட ஃபியரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நான் நல்லாவும் படிச்சிட்டேன், நல்லாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எழுதும் போது ஒரு பயம் வந்துடும். ஐயோ எனக்கு இது ஞாபகம் இருக்குமா, அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த கொஷினோட கீ பாயிண்ட்ஸ் மறந்து போச்சு, அது மறந்துச்சு, இது மறந்துச்சு அப்படின்லாம் இருக்க தான் செய்யும். இட் இஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ஹியூமன் மைண்ட், இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் எப்போவுமே யூ பிலீவ் இன் யுவர் காட், ஹூ எவர் யூ praise, whoever believe that கடவுள் உங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் விஷயத்தில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமலாம் போகல, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு ஓவரால் ஐடியா தான் கிடச்சிருக்கு. டு த கோர் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கல அப்படின்னா என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் ஐடியா உங்களுக்கு தெரியுமோ அதுக்கோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி அதை எழுதிட்டே வாங்க. கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணி எழுதுங்க. டிஃபைன் பண்ணி எழுதும் போதே அந்த பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்க்கு ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அதனால் அந்த ஃபியரெல்லாம் தூக்கி வெளில வச்சுட்டு வாட் இஸ் அ ப்ராப்ளம்னு பார்க்காதீங்க, என்ன சொல்யூஷன்னு பாருங்கள். சொல்யூஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, லைஃபுமே அப்படி தான். எதையுமே நீங்கள் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளமாக தெரியும். இல்லை நான் ஹவ் கேன் ஐ ஓவர் கம் ஃப்ரம் தட். ஓகே, எனக்கு வந்து ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது, நான் படித்தது வந்து 5 யூனிட்ஸ் தான். அந்த 5 யூனிட்மே கண்டினியூஸாக 5 படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 80% எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா? எப்பவுமே ஹியர் அண்ட் தேர்லாம் படிக்காதீங்க. ஒரு புக்கில் 10 யூனிட்ஸில் ஒரு 50%, அதான் 5 யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு 70% எழுத முடியும். அதில் அப்படி இல்லை, எங்கேயும் படிக்கிற தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. யூஸ்வலாக ஒரு 10க்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 7 யூனிட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் டு ஆல் த கொஷின்ஸ். ஆனால் 1 வேர்ட்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். 1 வேர்ட்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா லெசன்ஸும் படிச்சு தான் ஆகணும். ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு ஐ வாண்ட் டு கெட் 100 out of 100, அவங்க எல்லா யூனிட்ஸுமே படிச்சே ஆகணும். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எனக்கு ஒரு 80% வந்தால் போகிறோம் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு 1 வேர்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. மற்ற பிக் கொஷின்ஸ் டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு 80% ஆஃப் சிலபஸ் கவர் பண்ணியிருந்தாலே அவங்களால தே கேன் அச்சீவ் இட், தே கேன் ரீச் த கோல் வாட் எவர் த விஷ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு ஒரு 60% வந்தால் போகிறோம், எனக்கு வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தே ஒன்ட் புட் மச் ஒர்க் ஹார்ட், இல்லை
அவங்களுக்கு படித்தாலும் சம்டைம்ஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், மைண்டில் ரெஸ்ட் ஆகாது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் முடிங்க. டீச்சர்ஸ்க்கே தெரியும் எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. அதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஓரளவுக்கு உங்களால் ஒரு 60%க்கு வந்துட முடியும். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எனக்கு பாஸ் பண்ணாவே போகிறோம் எனக்கு கடவுளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சப்ஜெக்ட் டீச்சர் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தவிர அதை படிச்சிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு மிஸ் சொல்லியிருக்கிற அந்த டீச்சர் சொல்லியிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் அபோவ் த பாஸ் லெவல் வாங்க முடியும். சரியா? ஸோ எக்ஸாமை ஒரு த்ரெட்டாக பார்க்காதீங்க, ஒரு பயமாக பார்க்காதீங்க. எக்ஸாம் இட்ஸ் என்ட்ரி டு டூ த நெக்ஸ்ட் லெவல். நான் எனக்கு 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் 11th எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி தான் அது ஒன்றும் பெருசாக வாழ்க்கையில் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் அப்ரோச் த எக்ஸாம் வித் பாசிட்டிவ் மூட். என்னால் முடியும், நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நான் படிச்சிருக்கேன், கிளாஸை கவனிச்சிருக்கீங்க, ஒரு 1 இயர் ஸ்கூல் போயிருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனால் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸாம் எழுதும் போது பை நேச்சராகவே நம்ம மைண்டுக்கு வந்து அந்த அப்சர்வ் கெப்பாசிட்டி உண்டு, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அதனால முதல்ல இந்த ப்ராப்ளம் என்னால் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபியர்லேருந்து வெளில வாங்க. இவங்களால கண்டிப்பாக முடியும். யூ கேன் கெட் த பெட்டர் மார்க்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். Do well. Thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati.